ஏன் வேண்டும், எப்படி கிடைக்கும் உயர்குண உன்னத வாழ்முறை என்கின்ற புதிய நூதன கணிதவியல் மனித வாழ்முறை ஒன்றை விளக்கும் இந்த நூல் எதையெல்லாம் இந்த மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தும் தெரியுமா? மிகப்பெரிய தவறுகளையே வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு மிகப்பெரிய நியாயங்களை எல்லாம் வெறும் உபதேசமாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த சமூகம் அந்த அறியாமையை அல்லது ஆழமான அந்த தீய பழக்கத்தை கைவிட இந்த வாழ்வியல் நூல் இந்த சமுதாயத்திற்கு வேறொரு முறையான வழியை காட்டுகிறது. அந்த வாழ்முறை பாதையில் தன்னை இந்த சமூகம் பயணப்படுத்தி கொண்டால் அந்த பயணத்தால் இந்த வெறும் பேச்சாக மட்டுமே பேசப்பட்டு காற்றில் வெறுமனே கரைந்து போகின்ற நீதி நியாயங்கள் பற்றிய எல்லாமே வாழ்க்கைக்குள் சரியாக பற்றி படர்ந்து மொத்த மனிதர்களையும் ஒரு புதிய வடிவில் இந்த சமூகத்தால் மீட்டெடுக்க முடியும். மனித குலத்தை இன்னும் மேம்படுத்துவதற்காக தோன்றிய மொழி, இனம், மதம், கடவுள், அரசியல் கொள்கை என்பதான நெடுங்காலத்து எல்லாமே சில பல உள்நோக்கம் கொண்ட தன்னல மனிதர்களின் தவறான தலைமைகளால் வழி நடத்தல்களால் அவை நிறம் மாறி நீர்த்து போய் இன்று வியாபாரங்களின் மிகப்பெரிய கேந்திரங்களாகவும் சாதாரண மக்களை அடைத்து வைத்திருக்கும் கொடிய சிறைச்சாலைகளாகவும் மாறி தாக்கு பிடிக்க முடியாத கேடுகளாக வந்த தலைமுறைகளையும் வரும் தலைமுறைகளையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. எதற்காகவோ தோன்றி இன்று எதுவாகவோ மாறிவிட்ட இந்த மொழி, இனம், மதம், கடவுள், அரசியல் கொள்கை என்ற எதற்குள்ளும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான நியாயமான வளர்ச்சியோ மகிழ்ச்சியோ அதற்கான முயற்சியோ துளி கூட இல்லை என்பதை இந்த அறிவியல் வாழ்முறை நூல் புதிய கோணத்தில் புரிய வைக்கிறது. கர்ப்பம் என்று நம்பி வளர்த்த இந்த கட்டிகள் எல்லாம் கட்டிகள் மட்டுமல்ல, இது ஒரு வகை புற்று எனவும் யதார்த்த அறிவு கொண்டு நிரூபிக்கிறது இந்த வாழ்வியல் சித்தாந்தம். சரியாக வாழ்வது என்பதற்கான எந்த அறிவும் நோக்கமும் இல்லாமல் வளர்ந்துவிட்ட இந்த தாறுமாறான மனித வாழ்க்கைக்குள் சாமர்த்தியமாக பேசினால், நியாய பூச்சு பூசி அநியாயங்கள் எழுதினால், பராக்கிரமங்களை காட்டி படைப்பாளையாக்கி விட்டால், மேடையும் பாராட்டும் விருந்தும் விழாவும் என பெரிய மனிதர்களாகிவிட்டால் பிழைப்பும் நடக்கும் பெருமையும் கிடைக்கும் என்பதை அறிந்த ஒரு சிறு கூட்ட மனிதர்களின் ஓயாத பிழைப்பு வேட்டையில் இந்த சமூகம் நாளும் கல்லெறியப்பட்டு காயடிக்கப்பட்டு சோர்ந்து கிடப்பதை இந்த புதிய வாழ்முறை பார்வை சரியாக அடையாளம் காட்டுகிறது. தனி மனிதர்களை முன்னிறுத்தியோ தலைவர்கள் என துதிபாடியோ மனிதர்களை பிளவுபடுத்தியோ பிளவுபட்ட கூட்டங்களை ஒன்றோடு ஒன்று மோதவிட்டோ வீண் நம்பிக்கை வெறும் கற்பனைகளில் மனித கூட்டங்களை ஓடி அலையவிட்டோ ஒரு நாளும் மனித நியாயங்களின் முழுமையாக வாழும் ஒரு உயர்ந்த சமூகத்தை உருவாக்கி பார்க்க முடியாது என்பதை இந்த கணிதவியல் வாழ்முறை ஆய்வில் தர்க்க ரீதியாக உணர முடியும். மனித வாழ்க்கையே பணத்தில் தான் இருக்கிறது என பணத்தை மட்டுமே முன்னிறுத்திய ஒரு வாழ்முறையாக இது உருவான பின்னாலே மனித நல்லுணர்வுகளின் கையாளாகத்தனமும் மனித நியாயங்களின் கீழ்ப்பாரற்ற தொடர் கொலைகளும் இந்த சமூகத்தின் சர்வ சாதாரண போக்காகி மனித வாழ்வை அடுத்த பரிணாமத்திற்கு வளர்த்தெடுக்காமல் மிருகங்களின் தரத்திலேயே தாழ்த்தி வைத்து எல்லோராலும் இது பராமரிக்கப்படுகிறது. அதோடு பல்வேறு தீமைகளையும் பல தவறுகளையும் வாழ்க்கை நெறியாக்கி வாழ்வை தேடும் வழியாக்கி இந்த சமூகம் கரையறவே முடியாத அளவிற்கு அதற்கான எல்லா கேடுகளையும் அர்த்தமற்ற நம்பிக்கைகளையும் கூர்த்தீட்டி வைத்துக் கொண்டு மனித அடிப்படை தர்மங்களை எல்லாம் குத்தி கிழித்து கொன்று அழித்து நற்சிந்தனைகளுக்குள் மனிதர்கள் வராமல் அறிவை கூட அற்ப வியாபாரமாக்கி விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அபாயங்களை இந்த புதிய வாழ்முறை சித்தாந்தம் விபரமாக விவரிக்கிறது. பேச்சு வியாபாரமாக்கி, எழுத்தை வியாபாரமாக்கி, கலை, இலக்கியம், அரசியல் கொள்கை என எதையுமே வியாபாரமாக்கி விற்று அதில் பிழைப்பு தேடும் இந்த சமூகத்தின் அருவருப்பான போக்குக்கு முன்னால் சுதந்திரம், பிறப்புரிமை, ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி, நேர்மை, நியாயம் என்பவை எல்லாம் கைகட்டி மண்டியிட்டு மானம் இழந்து பலகாலமாகிவிட்டது. ஒரு நோயை நிவர்த்தி செய்ய அதற்கான அங்கீகாரம் பெற்ற சரியான மருந்துதான் உதவுமே தவிர நோயை குணப்படுத்துவதாக தவறாக புரிந்து கொண்டு அந்த உடலுக்குள் இன்னும் பல நோய்களை புகுத்துவது அதற்கான சிகிச்சை ஆகாது. இந்த தாழ்ந்த சமூகத்தில் நிரம்பி கிடக்கின்ற
சுரண்டல், வறுமை, ஏற்றத்தாழ்வு, அடிமைத்தனம், ஜாதி மத கடவுள்களின் பெயரால் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பல கோடி மக்களின் தலைமுறையான இன்னல்கள் என இவைகளை எல்லாம் தோண்டி புதைத்து இந்த சமூகத்தை வாழும் மொத்த மனிதர்களின் பூரண வாழ்வுக்காக முறையாக மாற்றி எடுக்க அதற்கான புது மருந்தையும் நவீன மருத்துவத்தையும் சொல்கிறது இந்த புத்தகம். எல்லா மனிதர்களையும் சேர்த்து வைத்து மனிதர்கள் எனும் இயற்கை தந்த அந்த பொது தகுதியை கூட மதிக்காமல் ஒரு பெரும் கூட்ட மனிதர்களை இந்த சமூகம் மிக சாதாரண அற்பமான எளிய மனித கும்பலாக கருதி எப்போதுமே ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கிறது. வாழ்விற்கான எந்த சுகத்தையும், எந்த பாதுகாப்பையும், எந்த விசாரிப்பையும், எந்த விஸ்தீரணத்தையும் அவர்களுக்கு தராமல், அதே நேரம் இந்த சமூகம் தன் வேட்டைகளின் காடாக, சுரண்டலின் சுரங்கமாக, வியாபாரங்களின் சந்தையாக, மலிவு விலை பொருளாக அந்த பாமர மக்கள் கூட்டத்தை தயார்படுத்தி கேட்க நாதியில்லா அனாதைகளாக அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது நெடுங்காலமாக. மனித பிறப்பிற்கான முழு அந்தஸ்தோடு பிறந்தும் கூட இறக்கும் வரையிலும் அந்த தகுதியில் ஒன்று கூட அங்கீகரிக்கப்படாமல் வறுமையும், வறட்சியும், அதிகார அச்சுறுத்தலும், புறக்கணிப்பும், போதாமையுமாகவே அந்த வழியற்ற பெருங்கூட்டம் வஞ்சிக்கப்படுகிறது. வாழ்க்கை என்ற வானத்தில் பிறை வளர்ந்து ஒளி நிறைந்து முழுமையுற்று பிரகாசிக்க வேண்டிய அந்த நிலாக்கள் வானமே பார்க்காத நிலாக்களாக சாகும் வரை தரையிலேயே தடுமாறுகின்றன. தரை புழுதியும் துர்நாற்ற சாக்கடை மேய்ச்சலுமே இந்த நிலாக்களுக்கு நிரந்தரமாக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் ஒரு உயர்குண உன்னத வாழ்முறை இந்த மனித கூட்டத்திற்கு ஏன் வேண்டும் என காரண காரியங்களை ஆராய்வதோடு நின்று விடாமல் அந்த உயர்ந்த வாழ்முறை எல்லா மனிதர்களுக்குமே வந்தடைய அதற்கான சிந்தனைகளையும் செய்ய வேண்டிய நுட்பமான மாற்றங்களையும் முழுமையாக அங்குலமாக அடையாளப்படுத்தி காட்டுகிறது. மனித நியாயங்களின் பேரழகு வடிவமாக இந்த சமூகத்தை புதிதாக புனரமைத்து விட முடியும் என நம்பிக்கை மட்டுமே சொல்லாமல் அதற்கு நம்பகமான வாழ்முறை ஒன்றையும் இந்த நூல் ஊரறிய உலகறிய எடுத்து வைக்கிறது. ஒருபுறம் கொலை, கொள்ளை, தற்கொலை, திருட்டு, சூது, போதை, விரக்தி, வேதனை, மோசடி, வன்முறை, வஞ்சனை, ஏமாற்று, துரோகம், பணம் படுத்தும் பாடு என பல சங்கதிகளின் பெருக்கத்தால் இந்த சமூகம் வேர்த்து விறுவிறுத்து விக்கித்து நிற்கிறது. மறுபுறம் பித்தலாட்ட அரசியல், பதவி மோக ஆட்சிகள், கோடிக்கணக்கில் குவிக்கும் தனிமனித அட்டகாசம், லஞ்ச லாவண்ய ஊழல்களில் வாழும் அதிகார நிர்வாகம், அறியாமையை வளர்த்து அதில் கும்மாளமிடும் மதம், ஜாதி வெறியர்களின் செல்வாக்கு, கண்மூடித்தனமான பக்தி பரவசம், தனி மனித வழிபாடு, அறிவை முடமாக்கும் மூடக்கூடத்தின் முடிவில்லா விவாதங்கள், சுரண்டி குவித்த சுகபோக அயோக்கியர்களின் அளவில்லா அத்துமீறல்கள் என எண்ணற்ற கோளாறுகளின் இறுக்கத்தால் இந்த சமூகம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி திக்கி திணறி செய்வதறியாது நிற்கிறது. இப்படியாக குவிந்து கிடக்கும் சங்கதிகளை, கோளாறுகளை ஒவ்வொன்றாக சீண்டி சிக்கெடுத்து நோண்டி நேராக்கவே முடியாது என்பதை புரிய வைத்து மொத்த இந்த சமூகத்தையும் ஒரு நூதன நுண்ணறிவு போக்குக்குள் நிறுத்தி மனித நல்வாழ்வுக்கு ஒவ்வாத அனைத்தையும் தானாகவே காணாம போக செய்யும் ஒரு நுட்பமான வாழ்க்கையை, ஒரு அறிவு சார்ந்த விதியை தீர்மானமாக பிரகடனப்படுத்துகிறது இந்த புதிய வாழ்க்கை பயணம். மழை பொழிவும், நதி ஓட்டமும், மரக்கூட்டமும், உயிர் இயக்கமும் எப்படி இயற்கையாக இயல்பாக இருக்கிறதோ அதேபோல் இந்த மனிதர்களுக்கான வாழ்வும் அந்த வாழ்வின் நியாயமும் இயல்பாக இருக்க இந்த புதிய பாதை ஒரு புனித வாழ்முறையை மனிதர்களிடம் விளக்கமாக புரியும்படி சொல்கிறது. அதை நிஜமாக நிர்மாணித்து அதில் வாழ இந்த மனிதர்கள் இன்னும் காலத்தை வீணடிக்காமல் களமிறங்க கரிசனத்தோடு அவர்களை கட்டாயப்படுத்துகிறது.